யோசேப்பின் வாழ்வில் 6 சொப்பனங்கள் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். இந்த யோசேப்பை பற்றி ஆதியாகம புத்தகத்தில் வாசிக்க வேண்டுமென்றால் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிச்சோம்னா யோசேப்பின் வாழ்க்கை சரித்திரம் முழுவதுமாக நாம் படித்து முடிக்க முடியும். முதல் 2 சொப்பனங்கள் யோசேப்புக்கு தேவன் வெளிப்படுத்தின சொப்பனங்களாக இருக்கின்றது. முதலாவது சொப்பனம், யோசேப்பின் சகோதரர்களின் அரிக்கட்டுகள் எல்லாம் யோசேப்பின் அரிக்கட்டை வணங்கி இருப்பதாக சொப்பனம் காண்கின்றார். இரண்டாவது சொப்பனம் என்னவென்றால், சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்கள் யோசேப்பை வணங்கியதாக சொப்பனம் காண்கின்றார். இந்த 2 சொப்பனத்தின் அர்த்தம் யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் வணங்குவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். 3 மற்றும் 4வது சொப்பனங்கள் யோசேப்பு எகிப்தில் அடிமையாக இருக்கும்போதும் சிறைச்சாலையில் சிறை வைக்கப்பட்டிருக்கும் போதும் பானபாத்திரன் மற்றும் சுயம்பாகி என்ற இருவருக்கு தேவன் வெளிப்படுத்தின சொப்பனங்களாக இருக்கிறது. இதன் அர்த்தத்தை யோசேப்பு கூறுகின்றார். பானபத்திரனின் சொப்பனத்தை கூறுகின்றேன். இந்த பானபத்திரனுக்கு திராட்சை செடி ஒன்று தோன்றுகிறது. அதிலே 3 கொடிகள் இருக்கிறது. அதில் உள்ள பழங்களை பிழிந்து திராட்சை ரசத்தை எடுத்து ராஜாவுக்கு பரிமாறுவதை பார்க்க முடிகிறது. இதுதான் அவருக்கு ஏற்பட்ட சொப்பனம். இரண்டாவதாக சுயம்வாகி, அவருக்கு தலையில் 3 கூடைகள் இருக்கிறது. அதிலே ராஜாவுக்கான சில பலகாரங்கள் இருக்கிறது. அதனை பறவைகள் வந்து எடுத்து செல்வதை பார்க்க முடிகின்றது. இதன் அர்த்தம் என்னவென்றால் 3 நாளைக்கு பின்னே பானபத்திரன் தன் பணிக்கு மறுபடியுமாக ராஜாவினால் உயர்த்தப்படுகிறார். 3 நாளைக்கு பின்பு இந்த சுயம்பாகி என்பவன் ராஜாவினால் தூக்கி போடப்படுகிறார், மரண தண்டனை விதிக்கப்படுகிறது என்பதை பார்க்கின்றோம். 5 மற்றும் 6வது சொப்பனம் எகிப்தின் பார்வோன் மன்னனுக்கு தேவன் வெளிப்படுத்துகிற சொப்பனங்களாக இருக்கிறது. யோசேப்பு அதற்கு அர்த்தம் கொடுக்கின்றார். முதலில் 7 அழகிய பசுக்கள் காட்சியளிக்கப்படுகின்றது. பிற்பாடு 7 அவலட்சணமான கேவலமான பசுக்கள் காட்சியளிக்கப்படுகின்றது. அடுத்த சொப்பனத்தில் 7 அழகிய கதிர்கள் காட்சியளிக்கப்படுகின்றது. பிற்பாடு தீந்து போன 7 கதிர்கள் காட்சியளிக்கப்படுவதை பார்க்க முடிகின்றது. இதன் அர்த்தம் 7 வருடங்கள் பசுமையான வருடங்களாக எகிப்தில் இருக்கும், பிற்பாடு 7 வருடம் பஞ்சமான வருடங்கள் இருக்கும் என்பதை யோசேப்பு வெளிப்படுத்துகிறார். இப்படியாக யோசேப்பின் வாழ்வில் உள்ள 6 சொப்பனங்களை பற்றி நாம் புரிந்து கொண்டோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னவென்றால், கர்த்தர் யோசேப்பு கொடுத்த தரிசனம் நிறைவேறியதா என்றால் நிச்சயம் நிறைவேறியது. யோசேப்பு எகிப்துக்கு அதிபதியான போது அவருடைய சகோதரர்கள் எல்லாம் வந்து அவரை வணங்கினார்கள் என்பதை பார்க்கலாம். நிச்சயமாக கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற தரிசனமும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.